இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான மீன் குழம்பு, ஆத்துல பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன் சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. மீன் குழம்பும் மீன் வறுவலும். மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கோம். தலையும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். இது நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ மீனெல்லாம் நல்லா மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா கழுவி மறுபடியும் சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வறுக்கிறதுக்கு, இது குழம்புக்கு கிட்டத்தட்ட 2 கிலோ 2.5 கிலோ மீன் இருக்குது குழம்புக்கு. அதுக்கேற்ற மாதிரி புளி 300 கிராம் புளி. கண்டிப்பா மீன் குழம்புக்கு புளிப்பு, காரம், உப்பு அதிகமா இருக்கணும். அதனால 300 கிராம் புளி எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயம் உரிச்சு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு முழுசா வச்சிருக்கிறேன். இதுல ஜீரகம் கிட்டத்தட்ட எப்படியும் உங்களுக்கு ஒரு 25 கிராம் தேவைப்படும். ஜீரகம், மல்லித்தூள், வீட்டுல அரைச்ச மல்லித்தூள் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல கடையில வாங்கின மல்லித்தூள், வரமிளகாய் தூள். வீட்டுல எல்லாருமே வச்சிருப்பீங்க, இருந்தாலும் இது கடையில வாங்கின மிளகாய் தூள். அப்புறம் செக்குல ஆட்டின நல்லெண்ணெய், இது செக்குல ஆட்டின கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், செக்குல ஆட்டின விளக்கெண்ணெய். இது ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தேவைப்படும். இது ஜீரணத்துக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய். மீன் குழம்புக்கு இதுவும் ஒரு சுவை தரும், டேஸ்ட் இருக்கும். எங்க பாட்டி சொன்னதுதான், எங்க பாட்டி சொல்லி கொடுத்ததுதான் எங்க குழம்பு. அதன்படி வைக்க போறேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இடிக்கிற கல்லுல போட்டு நல்லா தூள் பண்ணி இடிச்சுக்கணும். மிக்சியில போட்டு கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப வலுவலுன்னு இல்லாம, நைஸா இல்லாம, கொஞ்சம் நரநரப்போட 1-2 சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜீரகத்தை அரைச்சுக்கணும். இந்த அம்மியிலே வச்சு இதை 1-2 அரைச்சு அதுலயே வெங்காயத்தை வச்சு தட்டி எடுத்து அப்படிதான் குழம்பு வைப்போம். பாருங்க, நைஸா இல்லாம அரை மாதிரி, இந்த மாதிரி ஜீரகத்தை அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை 1-2 தட்டணும். மிக்சியில போட்டீங்கன்னா நைஸா அரைச்சிரும். அது டேஸ்ட், வெங்காயத்தோட வாசமும் மாறிடும், டேஸ்டும் மாறிடும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் அம்மியில வச்சு தட்டியோ இந்த மாதிரி பிடிச்சோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பா மிக்சியில போட்டீங்கன்னா இதோட டேஸ்ட், வாசனை, வெங்காயத்தோட வாசனை எல்லாமே மாறும், குழம்போட வாசமும் மாறும். கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் இப்படி தட்டி, ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும் இருக்கணும். 1-2 அழகா எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரிதான் 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தெல்லாம் 1-2 தட்டி வச்சுட்டேன். தேங்காய் சேர்க்கணும்னு நினைச்சாலும் தேங்காவையும் ரொம்ப நைஸா இல்லாம 1-2 கொஞ்சம் நரப்பா கொஞ்சமா அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லாதான் இருக்கும். குழம்பு நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப எப்படி குழம்ப கூட்டி வைக்கிறதுன்னு சொல்றேன். இதுதான் குழம்பு, மீன் குழம்பு கூட்டி வைக்கணும், கூட்டி வச்சு வைக்கிறது குழம்பு. இதுதான் ஆரம்பத்துல இப்படிதான் குழம்பு வைப்பாங்க. ஆத்துலயும் மீன் குளத்துலயும் மீனை பிடிச்சாங்கன்னா 2 வெங்காயத்தை தட்டி போட்டு, ஜீரகத்தை தட்டி போட்டு, மிளகாத்தூள் போட்டு, புளியை கரைச்சி ஊத்தி, எண்ணெயெல்லாம் ஊத்தி கொதிக்க விட்டு மீனை போட்டு இறக்கி வச்சுக்குவாங்க. இத ஆரம்ப காலத்துல இதுதான் மீன் குழம்பு. இதையே மண் கலயத்துல வச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். நான் அதை ட்ரை பண்ணிருக்கேன். நிறைய குழம்பு நல்லெண்ணெய கொஞ்சமா ஊத்துங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூனுக்கு 2 கிலோ மீனுங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே தேவைப்படும். ஆனா இப்ப சும்மா பேருக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சிருச்சு. வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு, வெந்தயம் நல்லா புரிஞ்சிருச்சு. அதுல புளியை ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. ஓரளவுக்கு நல்லாவே வடிகட்டிட்டேன். புளி ஊற்றியாச்சு. புளி ஊற்றிட்டு கொத்தமல்லி தூள் அதிகமாதான் தேவைப்படும்.
ஒரு பங்கு மிளகாத்தூள் போட்டா 2 பங்கு கொத்தமல்லி தூள் போட வேண்டியது இருக்கும். இந்த குழம்புக்கு இந்த 2.5 கிலோ மீனுக்கு இந்த மாதிரி கரண்டியில 4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கண்டிப்பா தேவைப்படும். மிளகாத்தூள் இந்த கரண்டியில 2 ஸ்பூன் தேவைப்படும், 2 கரண்டி தேவைப்படும். நல்லா கொதிச்ச வாட்டி மறுபடியும் நீங்க ஒரு கொதி வந்த வாட்டி உப்பும் காரமும் புளிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலையெல்லாம் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு அப்புறமா குழம்பு வைங்க. இதெல்லாம் கைப்பக்குவத்துல வைக்கிற குழம்புதான், இதுக்கு அளவெல்லாம் நாங்க பார்த்து வைக்கிறது இல்ல. இப்ப மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் போட்டாச்சு. இப்படி 1 ஸ்பூன் தேவைப்படும், 1 ஸ்பூன் கண்டிப்பா தேவைப்படும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுல இடிச்சு வச்சிருக்கிற ஜீரகத்தூள், தட்டி வைத்திருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் எல்லாம் கிளறி விடுங்க. குழம்பு ரொம்ப கெட்டியா இருக்கும். இதுக்கு தேவையான தண்ணி வேற ஊத்தணும். பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இப்பயே குழம்பு வாசமா இருக்கு. இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெயை கலந்து விடணும். இதுல ஒரு கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தலாம். விளக்கெண்ணெய் நல்லதுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சாதாரணமா புளி குழம்புக்கு பருப்பு வேக போடும்போது, துவரம் பருப்பு வேக போடும்போது விளக்கெண்ணெய் கலந்துக்கிறது நல்லது. விளக்கெண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெயும் அதிகம் தான் தேவைப்படும். இந்த டம்ளர் ஒரு 75 ml பிடிக்கும். இந்த டம்ளர்ல 1 டம்ளர் கடலெண்ணெய், அதே டம்ளர்ல 1 டம்ளர் நல்லெண்ணெய். பெரும்பாலும் நல்லெண்ணெய் ஊற்றிதான் மீன் குழம்பு வைப்பாங்க. ஆனா இப்படி வச்சு பாருங்க, கிராமத்து பக்கம் இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க. இது பழைய காலத்து முறை மீன் குழம்பு இப்படிதான் கூட்டி வைப்பாங்க. யாரும் வெங்காயம் தக்காளி தாளிச்சு குட்டி அரைச்சி ஊட்டி அந்த மாதிரி எல்லாம் முன்ன குழம்பு வைக்க மாட்டாங்க. இதே எண்ணெய் ஊட்டி வெந்தயம் பொரிய விட்டு நான் குழம்பு கூட்டி வச்சேன். அப்படி கூட இல்லாம எல்லாத்தையும் மொத்தமா கரைச்சி விட்டு கொதிக்க வச்சு மீனை போட்டு இறக்கி வச்சிருவாங்க. அதுதான் நார்மலா. நான் கொஞ்சம் வெந்தயம் மீன் குழம்பு கொஞ்சம் வாசனை அதிகம் கொடுக்கும். அதுக்காக வெந்தயத்தை எண்ணெயில தாளிச்சு விட்டு குழம்பு கூட்டி வச்சிருக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்ப காரம் உப்பு பாத்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா மீன் போட்டோடனே காரம் உப்பு எல்லாமே குறையும். காரம் உப்பு புளிப்பு எல்லாமே ஓரளவுக்கு மீன் எல்லாம் போட்டோடனே குறையும். அத சரி பண்றதுக்கு நீங்க இதுல உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு மறுபடியும் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது, எண்ணெயெல்லாம் கலந்து கொதி எண்ணெய் திரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப பாருங்க குழம்பு திக்காயிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்பயே மீன் குழம்பு ஸ்மெல்லு, அந்த வெங்காயம் ஈரங்காயம் எல்லாம் தட்டி போட்டதுனால அந்த வாசனை நல்லாவே இருக்கு. அடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற இன்னும் கொஞ்சம் கொதிச்சோடனே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல நம்ம மீன் போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மீனை போட்டோடனே மீன் குழம்பு கெட்டி பாருங்க. இப்ப நல்லா எண்ணெய் குழம்பு கொதிச்சு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. என்ன எப்படி நம்ம தண்ணியா கூட்டி வச்சோம், ஆனா நல்லா கெட்டியாயிடுச்சு குழம்பு. இதுல நம்ம மீனை போடலாம். இப்போ மீன் போடுற பக்குவத்துக்கு வந்துருச்சு. உப்பு காரம் பார்த்தாச்சு, உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் சரியா இருக்குது. மீன் போட்டோடனே அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால நீங்க கொஞ்சம் சுருக்குன்னு வச்சீங்கன்னா தான் மீன் போட்டாலும் சரியா இருக்கும். இது கெண்டை மீன் ஆத்துல கிடைக்கிறது. அதான் உடம்ப வறுக்கிறதுக்கு எடுத்தாச்சு. பாருங்க ஒவ்வொன்னா போடுவோம். உங்க குடும்பம் பெரிய குடும்பங்கிறதுனால இதுமே கொஞ்சம் அதிகம்தான். இது ஜிலேபி கெண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மீனோட தலை. எல்லா மீனையும் இப்ப போட்டாச்சு. கிட்டத்தட்ட இது 2.5 கிலோ மீன். நல்லா பாத்துக்கோங்க. இது தட்டு போட்டு மூடக்கூடாது. மீன் குழம்ப தட்டு போட்டு மூடி அந்த நீராவி அந்த நீராவியோட நீர் குழம்புல பட்டதெல்லாம் குழம்பு கெட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. அதனால குழம்பு தட்டு போட்டு மூடி வேக வைக்க கூடாது. மறுபடியும் கொதி வரும் பாருங்க. மீன் வேகிற அளவுக்கு, மீன் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும். மீன் போட்டாச்சு. இந்த கரண்டியை போட்டு கலக்கவும் கூடாது, மீன் உடைஞ்சிரும். 1 நிமிஷம் பாத்து பாருங்க. இத நீங்க இப்படி லைட்டா இப்படி ஒரு சுத்தி விட்டு வச்சீங்கன்னா
மீன் எல்லாம் அடியில செட் ஆயிரும். மீன் வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்க 8 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். சீக்கிரத்துல கெட்டும் போகாது. ஆனா இதோட டேஸ்டே வேற. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்புக்கு இப்படி வடிச்ச சாதம் உதிர் உதிரா இருக்கு, ஒட்டாம உதிர் உதிரா இருக்கிற வடிச்ச சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த சாதத்துக்கும் இந்த மீன் குழம்புக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு பழசாச்சுன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். மீன் அதை அதிக நேரம் கொதிக்க விட்டோம்னா மீன் கரைஞ்சிரும், கழந்துரும் துண்டு துண்டா. அதனால கரெக்டா பார்த்து ஆஃப் பண்ணிருங்க. ஓகேவா? பாத்தீங்களா, சுவையான மீன் குழம்பு ரெடி. அதுக்கு சாதம் ரெடி. எங்க குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம், அதனால எதுவுமே நாங்க அதிகமா ட்ரெடிஷ்னலா பழைய முறைப்படிதான் அதிகமா நான் எதுவுமே செய்வேன். மீன் குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோல மீன் வறுவல் காமிக்கிறேன். ஓகேவா? சாதமும் மீன் குழம்பும் ரெடி. அதோட மீன் வறுவல் ரெடி. அடுத்த வீடியோல மீன் வறுக்கிறத போட்டுருங்க. ஓகேவா?